சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு 9 அதிகாரம் 10 வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமேன். பாருங்க, நம்முடைய தேவனுடைய ஒரு குணாதிசயத்தை ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட காரியத்தை செய்வாராம்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, அதாவது அவர் செய்கிற பெரிய காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியாதான்? ஆராய்ந்து கூட பார்க்க முடியாதான். அவ்வளவு பெரிய காரியங்களை நம்முடைய தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, எண்ணி முடியாத அதிசயங்கள். அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை நம்மளால் எண்ணி பார்க்க முடியுமா? கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ணவே முடியாது. அவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய தேவன் செய்ய வல்லமையுள்ளவர். செய்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஆமென். இப்போ இதே வசனத்துல உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து, நேரம் எடுத்து, உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த பெரிய காரியங்களை நீங்கள் ஆராய ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் எவ்வளவு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இதை என்னால் ஆராய்ந்து பார்க்கவே முடியவில்லையே அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்து இம்மட்டுமாய் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அடுத்ததாக பாருங்களேன், எண்ணி முடியாத அதிசயங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அதிசயங்களை நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருக்கு நேரம் கொடுத்து அதை நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நினைப்பீங்க, எவ்வளோ அற்புதங்களை நீங்கள் எனக்கு செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே, எவ்வளோ அதிசயங்களை செஞ்சுருக்கீங்க, எப்படி அதிசயமாக ஆச்சரியமாக நடத்திட்டு வந்திருக்கிறீங்க, இதையெல்லாம் நான் என்ன கூடுமானால் என் வாழ்க்கையில் நான் என்ன முடியுமா ஆண்டவரே, கவுண்ட் பண்ண முடியுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை பார்த்து துதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களால் கவுண்ட் பண்ணவே முடியாத அளவிற்கு, கவுண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாத அளவிற்கு நீங்கள் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதையெல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? உட்காந்து நேரம் எடுத்து நடக்காத காரியங்களை குறித்து கவலைப்படுவதை கொஞ்சம் நிறுத்தி வைத்துவிட்டு, எதிர்கால பயத்தை கொஞ்சம் நிறுத்தி வைத்துவிட்டு, நிகழ்கால காரியங்களை யோசிப்பதை கொஞ்சம் நிறுத்தி வைத்துவிட்டு, உங்கள் கடந்த காலத்தை, நீங்கள் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை ஆராய்ந்து பாருங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார், எவ்வளோ அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார், அவைகளை என்ன கூடுமானால் என்னால் கவுண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய நிகழ்காலத்தை குறித்தும் வரப்போகிற எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய விசுவாசம் விருத்தியாக ஆரம்பிக்கும். விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, விசுவாச நடை போட ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவருக்குள்ளாக பயமெல்லாம் நீங்கி போகும், திகிலெல்லாம் நீங்கி போகும். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை விசுவாசத்தில் விருத்தியாக பண்ணி இன்னும் ஜெயமா, இன்னும் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெரிய காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்து நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றியப்பா. இந்த வார்த்தைகளின்படி தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களுக்காகவும் எண்ணி முடியாத அதிசயங்களுக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இனிமேலும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை இன்னும் செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.